பாதி நான் பாதி கண்ணே. எனக்கு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி பாடுவாங்களோ அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எடுத்த எனக்கு இது பயமாயிடுச்சு. இவங்க கூட பாடுறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாங்க. நாங்கள் உங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். நம்ம இந்த ஸ்கூலுக்கு இதே மாதிரி நம்மளும் வரணும். நானும் இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த மாதிரி நீங்கள் உட்காந்து பார்க்குற மாதிரி நானும் பார்த்துருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நான் அவங்க கூடலாம் நம்ம அவங்க கூடலாம் ஃபோட்டோ எடுக்கணும். எனக்கும் ஆசை இருக்கும். அந்த மாதிரிலாம் உள்ளுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். நம்மளும் நம்ம ஸ்கூலுக்கு இதே மாதிரி ஒரு கெஸ்ட்டாக வரணும். ரோல் மாடல் என் அப்பா தான். சூப்பர் சிங்கர் ஜான் டைட்டில் வின்னர் ஆனதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் அவரை நிறைய இடங்களில் வரவேற்று சிறப்பாக அவரை வந்து கவனித்து அனுப்புகிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி விழுப்புரமில் ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஸ்கூலில் தான் வந்து வரவேற்றிருக்காங்க. இதில் ஜான் அவர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் அவர் ஜான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான். அங்கேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள எப்படி இருக்காங்க பாருன்னு நான் வியந்து பார்த்தது உண்டு. உங்களை மாதிரி இப்போ என்னை பார்க்குற மாதிரி ஆக்சுவலாக எல்லா மனசுக்குள்ளும் ஒரு வெறி வேணும். அந்த மாதிரி ஒரு வெறி தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இங்கேருந்து ஒருத்தவங்க யாராவது இதே மாதிரி எதிர்காலங்களில் இந்த ஸ்கூலுக்கே சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்க கூட பேர் பண்ணி ஒரு மாணவி வந்து பாடுறாங்க, நீ பாதி நான் பாதி அந்த சாங்கை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜான் வந்து பாடுறாரு. பாடிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது மைக்கை பிடிச்சோடனே எனக்கு நடுங்கும், பயமாக இருந்துச்சு. இந்த பொண்ணு எப்படி பாடும்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் அப் பண்ண உடனே எனக்கு பயம் வந்துச்சு இந்த பொண்ணு கூட பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டைட்டில் வின்னர் ஆயிருக்காரு. இன்னமும் எனக்கு அந்த பொண்ணு கூட பாட பயம், ஒரு சராசரி ஒரு மாணவி கூட பாட பயம் அப்படின்றது சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுதான் சொல்கிறாரு. என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட நீ கம்மிங் அடுத்த மாதம் வந்து ஜூனியர் சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடக்கும், இதில் பங்கேற்றுக்கணும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நான் பண்ணுறேன். அடுத்த வருஷம் நீங்கள் டைட்டில் வின்னர் ஆகிட்டு இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரணும்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அங்கே இருக்க மாணவிகள்லாம் கொஸ்டினும் கேட்குறாங்க ஜான் ஜெரோம்கிட்ட, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னும் போது எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்டு உங்களை வந்து யார் வந்து சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா, ஆடிஷன் அட்டன் பண்ணி நான் இந்த மாதிரி போனேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நான் மேம்படுத்திக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னார். நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதில் நிறைய வந்து காமெடியாகவும் ஜான் ஜெரோம் ஃபேமிலியோட அப்பா அம்மாவோட போயிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவர் வந்து நல்லா ஓப்பனாக பேசவும் ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் அவருடைய உலகத்துலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்துட்டும் இருக்கார். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. ஃபீட்பாக்ஸாக கமெண்ட் பண்ணுவாங்க தெரிவிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.